தட்டி தட்டி பாக்குறேன்டா. அப்ப அவன் வேற வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறான். போன் எடுக்கலான்டா, போன் நம்பரை மறந்து போனேன். நாயரோட நான் படுற பாடு பெரும்பாடு. வீட்டை எழுதி வைக்க சொன்னா அவளும் எழுதி வைக்கல. என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்கு. நேரமாச்சு என்ன காணே இல்லையடா. அப்ப என்ன வாங்கண்டு நான் வேலை மீனா கேட்டு இதுகளை வந்து கொப்பியலையும் மதுகளையும் கொண்டு வந்து வச்சு ஒண்ணி சார மாதிரி போட்டுட்டு போமாண்டு சொன்னது என்ன நல்ல புரோக்கர் ஊர்ல எல்லாரும் என்ன பத்தி கதைக்காத ஆக்கள் யாரு தம்பி. அப்படியே இப்படி நின்று அப்படி நின்று காணியெல்லாம் அப்படித்தான் செய்து கொடுக்கணும் தம்பி. காணியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ காணெல்லாம் தம்பி எல்லாம் அறுத்து உறுத்து கதைச்சு இழுத்து படிச்சுதான் தம்பி காணியெல்லாம் இருக்கு. அப்படியே நெய்க்க தம்பி என்ன கதை அப்படி புள்ளிய கவனம் புள்ளி அங்க நீங்க சப்பாத்தோட தெரியும். நீங்கள் ஊருக்கு வந்தோடனே பெருமையான ஆள் இல்ல போல. அப்ப இதுக்காக போங்க நல்ல கிணறுங்கிற அதுக்கு கொஞ்சம் அந்த பத்தியால் வளர்ந்துருக்கு. அதுல வெட்டி விட்டீங்கண்டா சரி. இந்த காணிக்குரிய பக்கத்து வீட்டு காணி அதெல்லாம் கிட்ட போய் பாப்பேன் தம்பி. உறுதி கிடக்குதானே இருக்கு தம்பி. நல்லா காமெடி பேசுறீங்களே. அப்ப தம்பி லண்டன்ல நீ நடந்ததா தெரியும். எது காணி முள்ளு பழக்கம் பார்த்து வாங்க. இதெல்லாம் நான் வெக்கவாட செய்து விட்டு நான் காணிக்காரரை கொண்டு எந்த நாட்டுல நிக்கிறேன் நான். ஐயா லண்டன் ஐயா போன மாசம் வந்தேன் ஐயா. வந்து ஒரு காணி ஒன்று வேண்டி விட்டுனா ஐயா. அதோட 20 ஏக்கர் ஐயா. யாருகிட்ட போனி இத வேண்டி விட்டு சரியென்று பார்த்தா தண்ணியே இல்லையா ஐயா. காணிலையோ கோடை அல்ல விழுந்தது. அதான் இந்த முறை புரோக்கரை மாத்திட்டேன் ஐயா. அத சொன்னாங்க நல்ல புரோக்கர். ஆனா கிரௌண்டு மாதிரி காணியான்றிருக்கு. எனக்கு டவுட் ஆயிருக்கு. பத்து இந்த கிரௌண்டு தானே இருக்கு. சேப் இல்லாம தம்பி இங்க வாடா கிட்ட வாடா. நீ லண்டனே வர காணியலண்டா அப்படி இப்படி பத்தியால் இருக்கு. அதான் காணி. நாங்க வீடு காட்ட கூட்டி வந்து நானு உனக்கு பெரிய வயரா காட்டுறதுக்கு கூட்டி வந்துருக்கிறேன் தம்பி. காணியெல்லாம் இருக்குடா தம்பி பண்ற ஐயா. காணியை யாரு 2-3 இடத்துல ஒவ்வொரு ஏரியாவுக்கு வேண்டி விட்டுருக்கோம். ஒவ்வொரு மனுஷிக்கு இது ஒரு காணி வேண்டி விட்டுருக்கேன். இன்னொரு மனுஷிக்கு ஐயா பண்ணி வச்சிருந்தா அதான் பாக்குறேன். என்ன தம்பி பப்ளிக்கா வச்சிருக்கீங்க ஐயா. 10-15 கணக்குல எடுக்க கூடாது. வசதியா தான் இருக்கு. ஓமையா ஓமையா போடலாம் போல இல்ல இந்த கோல் ஒன்று வேற எதுவும் காய்ச்சி போடு தம்பிடே. வையடா உண்ட காணி நான் எடுத்துட்டாரன். பெரிய பாட்டி வந்திருக்கிறாப்பா முடிச்சு போட்டுவார். வை 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 போன வை ஐயா. கிணறு எங்கேயா இருக்கா நீங்க? கிணறும் தம்பி பாருடா கிணறு தான்டா உது. எது கிணறு மாதிரி இங்க உதுவா. இது பாம்பு புத்து இல்ல. இங்க பாடா கிட்ட வாவன்டா. உனக்கு என்னடா தம்பி. அப்ப லண்டன்ல இது எத்தனாவது மனுஷன்? இது 3வது ஐயா. 3வது தம்பி. கிண்டி கிண்டி கேக்குறேன் குரணைக்காய தம்பி தெரியாது. ஐயா வாங்கிங்களா உங்களுக்கும் கட்டி வைக்கிறேன். வெளிநாட்டுல இங்க கட்டினவருடைய வெள்ளக்காரு இருக்கலாம் கிடக்கு. நீங்கள் பிரியல நீங்கள் இங்க பாருங்க தம்பி. கிணத்த பேர் உங்க பேர் எப்படி கிணறு பேர் தம்பி. நான் படிவெல்லாம் செய்து இது கிணறு இல்லையா குப்பை கிடங்கன்னு சொல்றது ஐயா. அங்க வெளிநாட்டுல காணியல் பெரும் காணியல் குப்பை கஞ்சல் எல்லாம் தெரியாது. கொண்டு இருக்க கொட்டி போட்டு போட்டுது. அப்ப இத பேசுவோமே. கிளீன் பண்ணி தர போறீங்களா? கிளீன் பண்றது இப்ப எத்தனை கிடக்கு. அதுக்கெல்லாம் ஆக்க வச்சுக்கிறேன் தம்பி. ஐயா இது காணிக்காரர் ஐயா. காணிக்காரரும் காணிக்காரர்லாம் அக்கம் பக்கம் தானே எல்லாம் உறுதியல் கிருதியல் எல்லாம் தம்பி. உனக்கடப்ப முன்ன ஒருத்தன் செய்துட்டான்ட்டு பின்னமா இருக்கிற என்ன பார்த்து நீ இந்த கேள்வி கேட்டுட்ட காணிக்காரனுக்கு அடிக்கிறா தம்பி போடுற. தெரியாது மார்க்கமா தான் டவுட்டா இருக்கு பாப்போம். மச்சான் இந்த பாட்டியடாப்பா ஒருவன் போயிட்டு தரணுமா? சரி அந்த கலைக்க போறாப்பா குக்குற ஆட்ட காணியாமண்டு. வெளிநாட்டு பாட்டிதான் கதைய நிப்பாட்டு போன குடுக்குறேன் என்ன மாதிரி கதையடாப்பா தான் இருந்தாங்க காணிக்கார கதைக்கு. ஓ ஹலோ. இங்கிலீஷால கதைக்காதங்க இல்ல. சரி சரி. ஓ அப்ப உங்களோட காணிதானா? ஓ பக்கத்துலயே காணி இருக்கோ? என்னடா டவுட்டா இருக்கு. பக்கத்துல காணி இருக்குன்னு சொல்றான்.
என்னய்யா பக்கத்துல எங்க காணி இருக்கா? பக்கத்துல அக்கம் பக்கத்தெல்லாம் காணி கிடக்கு. வேற ஏடிஎம் மேல கட்டுறானோ? சரி 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 இந்தா வந்து. அடே தம்பி நான் போன வைக்கிறேன். அதையே கேட்ட நீதானே? நீ பாரண்டா வா. சரியடா சரிடா. பாத்தீங்களானே போன ரோடையே நான் விட்டேன். நான் மணியா சொல்லு. இதெல்லாம் சுத்தி பெரிய காணி. ரேவா நல்ல ஆளைத்தான் கொண்டு விட்டு இருக்கிற. இந்த மேனேஜி கேட்டவள் போகணும் ஒரு மூட்டை பைக்கும் ஏதோ அந்த பேட்டரியில ஓடுறதான் எடுக்க வேண்டியதான். சரி சரி தம்பி வாரன். இங்க நான் இன்னுக்கு காணி எல்லாம் எல்லாம் சொந்த ஐயா சரியா சரியா காணி எல்லாம் சரியா உறுதி எல்லாம் இருக்குதானே? தம்பி சாத்தபடி அப்படி அடிச்சு கேட்டபடி உங்களுக்கு தெரியலாம். நல்ல உறுதி இருக்குதானே? நல்ல உறுதி ஐயா. தம்பி எல்லாம் அடிச்சு கொடுத்து கட்டுனாலே அடிச்சு தரலாம். டவுட்டா தான் எனக்கு. சரி பாப்போமா ஐயா. என்ன இல்லை ஐயா காணி? அடே தம்பி காணி இல்லடா அப்ப இப்ப உங்கள் எல்லாரும் வச்சிருக்காங்களே எல்லாம் விலை கூட தான். உனக்கண்டபடியா இவ்வளவு எல்லாம் 1.5 கோடி தான். தம்பி பயப்படுறேன். 1.5 கோடி பக்கத்துல வயகிய காணி எல்லாம் சேர்ந்தாயா? தம்பி உனக்கு ஒன்று தெரியுமேடா. நீங்க வெளிநாட்டுக்காரர் கண்ணோட பெரிய விலையெல்லாம் ஏற்றி கொண்டு போறீங்க. தம்பி கிட்ட என்ன தம்பி நீ வீடு கட்ட போறியா இதுக்குள்ள ஏதாவது வைக்க போறியா ஏதாட்டி சொல்லு. ஐயா 20 ஏக்கரை வந்து 1 கோடி ரூபாய்க்கு தான் வேண்டாம். அங்க வெளிநாட்டுல மனுஷன் வீரையிறாளானு கொய்யால அவள்கிட்ட ஆட்டையை போட்டு அரவாசி காசை வேண்டி நீ அரவாசிய போனண்டாப்பா. உனக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்ப இங்க நீங்க இங்க ஆட்டையை போட போறீங்க போல. இங்க மண் இருக்குல்ல மண். அதான் மண். அவன் இங்கிலீஷ் எல்லாம் கலைப்பாவா இல்லாடி போட்டு என்னோட கலைக்க சொல்லுங்க நான் கலைக்கிறேன் படிப்பா காணியை பற்றி. இன்னொரு காணியை கொண்டு போய் காட்டவா? மூன்றாவதா நீங்க எடுக்கிறீங்க 1.5 கோடின்றீங்க. கோடி உங்களுக்கு பெரிய கோடி 4 பொம்பளைய கட்டி வச்சுக்கிறீங்க. நீ இவ்வளவு என்னோட சண்டை பிடிக்கிற. இப்ப உனக்கு இந்த முதலாவது மனுஷி இருந்தாலும் பரவாயில்ல 3வது மனுஷிக்கு வேண்டி கொடுக்க போறேன். சரி பாத்துக்கிட்டப்ப நான் உனக்கு ஒரு 10 லட்சத்தை குறைச்சி விடுறேன்டாப்பா. அதுக்கு மேல குறைக்கல நீ. ஆனா நான் குறைக்கிறேன் எனக்கு பார்த்து செய்யணும். கொஞ்சம் மனுஷி அந்த வட்டி போட்டு மோட்டர் சைக்கிள் எனக்கு அதோட வேற காசோடு சரிதானே. உங்களோட கணக்கு மேல வந்துட்டு சொன்ன கணக்கு மேலால இல்ல அது இந்த சந்தோஷத்துல செய்யறாதாடா. நீ இப்ப ஒரு மனுஷிக்கு கட்டி 3வது மனுஷிக்கு ஒரு காணிய வண்டி கொடுக்குறியா? அதோட எக்ஸ்ட்ரா நான் காணி வண்டி தரேன். எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிளோட வெக்கமா கிடக்கு தம்பி கேக்குறதுக்கு. செய்யறாதானேடா. சரியா சரியா 15 ஆட்டுமன் ஆடு போல இருக்குது. இருக்குதே எல்லாம் பழைச்சு துளைச்சிட்டு போயிடுவான் போல இருக்கு. நல்லா இருக்குதா தம்பி தம்பிடே? ஓ போ பிரச்சனை இல்லையா? வேற பண்ணோம் எல்லாம் எல்லாம் வளர்க்குறீங்க. கட்டாத தேசமும் கிடக்கு. என்ன ஒருத்திய கட்ட போறேன்னு சொன்னால் அப்படியே நேர துருவா என்னட்ட வாடா. சரியே செலவுகளை நீ பாக்காத. நல்லா இருக்கு. இன்னொரு வெளிநாட்டு படிக்க வந்தவன் இந்த ஃபுட்பாலுக்கு வேண்டி கொடுத்துட்டு போறான். அந்த காணி என்ன பாக்குற நீ? நான் தான் வேண்டி கொடுத்தேன். தெரியுது புரோக்கர் காணி கந்தசாமி என்றால் இந்த ஊர் உலகம் எல்லாம் கந்தசாமி அண்ணா வாங்கோ காணிய தாங்கோ. நீயும் அங்க லண்டன்ல 4-5 கட்டுறவங்கள சேர்த்து வச்சுட்டா அவன் எனக்கு. அப்ப வீடு வண்டியாச்சா? வீடடாப்பா இப்படித்தான் சொந்த சேர்ந்திருப்பீங்களா காசு எல்லாம்? ஒரு வீடு கட்டி இருக்கு. ஒரே ஒரு வீடு தம்பி பொண்டில கட்டி ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு பொண்டில இருக்கு. தம்பி இங்க பாரு நீ வெளிநாட்டுல இருக்கிற நீ 2-3 கட்டையாடா நல்லா அங்க உழைக்கிறீங்களாம். ஏதோ டபுள் ரிபில்ல இங்க வருகிறான் காசு. உங்களுக்கு நாங்களாப்பா இப்படி ஏதாவது பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட கதைக்க வேண்டியா கூட ஐயா பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்குமே புரோக்கர் காசு. நான் அப்படியே தான் சொன்னேன். அங்கனேக்க போட்டு ஒரு காணி கொண்டு போயிட்டு வச்சிருவேன்டா. புதுவோட எல்லாம் கதைக்க கூடாது தம்பி. நீ நல்லபடியா இருந்தபடியா உனக்கு சில விஷயத்த சொன்னேன். அப்ப தம்பி நாங்களப்ப காணியெல்லாம் முடிப்போமா? நாளைக்கு ஆபீஸுக்கு வா. சரியா சரியா ஆபீஸ் வேற இருக்கும். ஆபீஸ் கட்டறதெல்லாம் உங்களோட அதெல்லாம் நான் சும்மா ஒரு பொடியன் எம்பளிப்பா தந்தது. இப்ப நீ எனக்கு மோட்டர் சைக்கிள் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. அது யோசிப்போம் தம்பி அத மறந்துடா. அதே மோட்டர் சைக்கிளா? பெட்ரோல் கிட்டோல் எல்லாம் சரி வராது. என்ற மனுஷி சொன்னவள் அந்த மோட்டர் சைக்கிள்ல முறுக்குற மாதிரி இருக்கும். சூச்சா தட்டினா என்ற மனுஷி கோயில்ல பண்ணா தம்பி இங்க
மறந்துடாதே கட்டாயம் எல்லாம் முடிச்சு விட்டுக்கிறாக்கு ஓனரும் காய்ச்சிட்டாரல்ல இந்த பக்கமே வரக்கூடாது சரி